இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலே ஒரு நிறுவனத்தில் ஆயுத பூஜை என்று முதலாளிமார்களும் பணியாளர்களும் சப்ளையர்ஸும் மற்றும் அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருமாக கூடியிருந்த ஒரு ஆயுத பூஜையில் நான் வழங்கின செய்தியைத்தான் இப்பொழுது உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். கவனமாய் கேளுங்கள், உங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த பகிர்வுகளை நீங்கள் பகிருங்கள். அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்கும். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், பணியிலும் தொழிலிலும் முழு நிறைவு பெற வழிகள். வேஸ் டு ரீச் பெர்ஃபெக்ஷன் இன் ஒர்க். மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த பொழுது அங்கே பணி செய்த மனுபென் என்ற பெண் 2 மாம்பழங்களை அரைத்து அதை ஜூஸ் ஆக்கி ஒரு செம்பில் கொண்டு வந்து காந்திஜி கிட்ட கொடுத்தாங்க குடிக்கிறதுக்காக. காந்திஜி அதை செம்பை வாங்கி பார்த்துட்டு, இதில் எத்தனை பழம் ஜூஸ் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டார். அவள் 2 என்று பதிலளித்தாள். உடனே காந்திஜி, 2 பழங்களை ஜூஸ் ஆக்கி குடிக்கும் அளவுக்கு நான் இன்று எந்த வேலையுமே செய்யவில்லை, அது எனக்கு உகந்ததாக இருக்காது. ஆகையால் இந்த ஜூஸை நம்முடைய ஆசிரமத்தில் இருக்கிற அனாதை சிறுவர்களுக்கு நீ கொடுத்து விடு என்று அனுப்பிவிட்டார். உழைக்காமல் உணவருந்தக்கூடாது என்கின்ற சிந்தனையில் பிடிவாதமாக இருந்தவர் காந்திஜி அவர்கள். இந்த சிந்தனை காந்திஜிக்கு எங்கிருந்து வந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு வசனம் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று சொல்லி பவுலடிகளார் தெசலோனிக்கே சபையில் உள்ள வேலை செய்யாமல் இருந்த அநேக சகோதரர்களுக்காக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். கடவுள் தாம் படைத்த ஆதாமை அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கடவுள் முதலாவது மனிதனுக்கு கொடுத்த வேலை என்னவென்றால் உழவு தொழிலும் காவல் காத்தலும், காவல் பணியும் தான். ஆனால் இன்னைக்கு இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு தான் ஆண் பெண்ணாக நாம் இன்று வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை. ஆனால் பவுலடிகளார் இந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பது சகோதரர்களுக்காகவே என்று அந்த பகுதியை படித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, நாம் ஆற்றும் பணிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு எய்மோட ஓடணும், டார்கெட் வச்சு செய்யணும். அது அலுவலக பணியாகவும் இருக்கலாம், வீட்டு பணியாகவும் இருக்கலாம், நம்முடைய தொழில்களாகவும் இருக்கலாம், நம்முடைய பலவிதமான வேலைகளாகவும் அது இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ஒர்க்காக கூட இருக்கலாம், சொந்த தொழிலாக கூட இருக்கலாம். அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அங்கே பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதனுடைய அர்த்தம் என்ன? தொழிலிலும் சரி பணியிலும் சரி ஒரு எய்ம் வேணும். அதுதான் பெர்ஃபெக்ஷனுக்கு நம்மை வழிநடத்தும், நிறைவுக்கு நம்மை வழிநடத்தும். ஒரு பணியிலோ ஒரு தொழிலிலோ அல்லது வியாபாரத்திலோ அல்லது நம்முடைய சொந்த காரியங்களிலோ நாம் முழு நிறைவை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுலடிகளாரின் இந்த வசனம் நமக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறது. அதை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக பயிற்சிகளுக்கு ஒப்புக்கொடு. கோ த்ரூ ட்ரைனிங். யூ கமிட் யுவர் செல்ஃப் டு கோ த்ரூ த ட்ரைனிங். சிலம்ப விளையாட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். போதிய பயிற்சி இல்லைன்னா கம்பை எடுத்தவன் கம்பாலேயே காயமடைவான், கம்பை எடுத்தவன் கம்பாலேயே மடிவான், கம்பை எடுத்த சின்ன குழந்தை கண்ணு பாழாய் போகும். இப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். எ பர்டிகுலர் ஜாப் ஷுட் ஹாவ் பர்டிகுலர் ட்ரைனிங். இது முக்கியமான காரியம். சரியான பயிற்சி இல்லாமல் நாம் இசைக்கவும் முடியாது, பாடவும்
முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட், ட்ரைனிங் பீரியட் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். பொதுவாக டாக்டர்ஸ், லாயர்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஆயுள் முழுவதும் ட்ரைனிங்லேயே தான் இருப்பாங்க. ப்ராக்டிஸிங் தான் அவங்களுடைய தொழிலை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்க தொழிலை நடத்த முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பயிற்சி நமக்கு அவசியம் தேவை. ஒரு தொழிலிலோ ஒரு பணியிலோ நாம் முழு நிறைவை பெற வேண்டுமாயின் நாம் நம்மை பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். மீன் பிடிக்கிறதுல வல்லுநராக இருந்த அந்த பேதுரு ஒரு நாள் மீன் கிடைக்காம கடல் ஓரத்தில் படகை நிறுத்திட்டு வலையை அலசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது அவரை சந்தித்த இயேசு அவரிடம் சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க அப்படின்னு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதர்களை பிடிக்கும்படிக்கு இயேசு பேதுருவுக்கு கொடுத்த பயிற்சி தான் அது. ஒரு பணியிலோ தொழிலிலோ நாம் முழு நிறைவு பெறுவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறதில்ல. ஆழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்கான பயிற்சிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒழுங்கை கடைப்பிடி, சுய ஒழுங்குகளை கடைப்பிடி. மெயின்டைன் செல்ஃப் டிசிப்ளின். நாம் நம்முடைய தொழிலிலோ பணியிலோ சரியான அளவில் நாம் பெர்ஃபெக்ஷன், முழு நிறைவை பெறணும் அப்படின்னு சொன்னால் நாம் சில ஒழுங்குகளை கடைப்பிடிக்க வேண்டும், சுய ஒழுங்குகளை கடைப்பிடிக்க வேண்டும். சிலம்பம் என்பது கம்பு சண்டை. அக்காலத்திலேயே இந்த சிலம்பு சண்டை இருந்திருக்கிறத பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருக்கிறாரு பாருங்க. நான் முழுமையான பயிற்சி பெற்றுள்ளேன் என்ற நிச்சயம் இல்லாமல் சிலம்ப களத்துக்கு இறங்க முடியாது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக இருக்கலாம், 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக இருக்கலாம், இல்லைனாக்கா தடகள போட்டியாக கூட இருக்கலாம். முதலாவது நான் வெற்றி பெறுவேன் என்ற நிச்சயத்தை நமக்கு தரக்கூடிய பயிற்சி இல்லாமல் களத்தில் இறங்க முடியாது என்பதைத்தான் இங்கே பவுலடிகளார், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் முழு நிறைவை பெற சுய ஒழுக்கம் தேவை. கம்பு சண்டைக்கு முக்கியமான தேவை சுய ஒழுக்கம். இந்த சுய ஒழுக்கமின்றி இஷ்டத்துக்கு நீங்கள் கம்பை சுழட்டினீங்கன்னா அங்கேருந்து நடுவர் விசில் ஊதிடுவார். சுய ஒழுக்கம் என்பது நம் பிழைகளை திருத்திக் கொள்வது தானே ஒழிய வேறொன்றுமில்லை. சுய ஒழுக்கம் என்பது நம்முடைய பிழைகளை நாமே திருத்திக் கொள்வது தானே ஒழிய வேறொன்றுமில்லை. ஆர்லண்டோ என்பவர் சொல்லுகிறார், ஒரு பிழையை திருத்த மறுக்கும் போது அது ஒரு தவறாக மாறிவிடும் என்கிறார். இயேசு ஒரு நாள் தம்முடைய சீடர்களிடம் தாம் மரிக்கப் போவதை கூறிய போது பேதுரு இயேசுவை தனியாக அழைச்சிட்டு போய், நீர் அப்படிலாம் சொல்லாதேயும், நீர் மரிக்கணும்னு சொல்லாதேயும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளத் தொடங்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 24 வரையிலும் உள்ள பகுதி அதைத்தான் உணர்த்துகிறது. ஏன் இயேசு அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார்? எல்லாரும் சும்மா இருக்காங்கல்ல, உனக்குன்னு அவசர கொடுக்க பிசாசு மகனே, நீ போ, நீ ஏசிட்டு இயேசு சொல்லுவார், சீஷர்களாகிய உங்களுடைய எய்ம் என்னோடு பயணிப்பதுதான். அதற்கென்று ஒரு சில ஒழுங்குகள் உண்டு. அதற்கான அடிப்படை தேவை, நீங்கள் உங்கள் சுயத்தை, தான் என்ற அகங்காரத்தை, தான் என்ற மமதையை, உங்களுடைய ஈகோயிசத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும், பாடுகளை ஏற்க வேண்டும், அதாவது கஷ்டப்பட வேண்டும். அதன் பின் அதற்கான பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இதுதான் அங்கே இயேசு அவனிடத்தில் சொன்ன காரியம். இதனுடைய அர்த்தத்தை உங்களுடைய பணியிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய மற்ற அலுவல்களிலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். நம் தொழிலிலும் பணியிலும் நாம் முழு நிறைவை பெற வேண்டுமாயின் சுய ஒழுங்குகளை கடைபிடிப்பதோடு கஷ்டப்பட்டு நாம் உழைக்க வேண்டும். அப்போது உங்கள் தொழிலின் அல்லது பணியின் அல்லது வியாபாரத்தின் முழு நிறைவை பெறுவீர்கள். மூன்றாவதாக, வெற்றியை எதிர்நோக்கு. எக்ஸ்பெக்ட் சக்சஸ். யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் சக்சஸ். இன்றைக்கி விளையாட்டுகளில் வெற்றி பெறவும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நம் பணியிலும் தொழிலிலும் நம்முடைய வியாபாரத்திலும்
நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்குள் ஒரு நம்பிக்கை வேண்டும். இன்னைக்கு சிலம்ப விளையாட்டுகள் பெரும்பாலும் மங்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே சில இடங்களிலே நடப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, ஆனால் கவனித்து பார்க்கும்போது நமக்கு தோன்றும் அவர்களது வெறித்தனமான ஆவல் என்னவென்றால் தனி மனித வெற்றி. நான் எப்படியாவது வெற்றி பெறணும், அதுதான் அவர்களுடைய ஆசை. அதுதான். ஆனால் அதை கண்டு களிக்கிற அனைத்து மக்களும் மகிழ்வடைவதே அந்த சிலம்ப வீரர்களுடைய முழு நிறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு இயேசுவிடத்தில் பெற்ற அந்த பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயிற்சியும் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த ஒழுங்கு முறைகளும் தான் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின், அவர் மரித்து உயிர் தெழுந்த பின் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே ஏறக்குறைய 3000 பேரை தன் பக்கம் இழுத்து கொண்டார். கிறிஸ்துவின் சபை நிறுவப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு சிலம்பம் ஆடுவதை பார்க்கும் பார்வையாளர்களுக்கு அவர்கள் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெற்றியும் தோல்வியும் அதற்குள் பின்னி பிணைந்தே இருக்கும். பார்வையாளர்கள் டென்ஷன் ஆவாங்க, ஆனால் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் முழுமையான நிறைவு. தட் இஸ் பெர்ஃபெக்ஷன். ஒரு தொழில் அல்லது பணி அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் உன்னுடைய தொழிலாளர்களும் உன்னுடைய கஸ்டமர்ஸும் உன்னுடைய சப்ளையர்ஸும் சந்தோஷமாய் இல்லை என்றால் அந்த வெற்றி முழுமையான வெற்றி அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளிகள் பணியாளர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பணியாளர்கள் முதலாளிமார்களையும் தங்கள் மேல் அதிகாரிகளையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறுவனம் தன் சப்ளையர்ஸையும் தன்னுடைய கஸ்டமர்ஸையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தட் இஸ் த பெர்ஃபெக்ஷன் இன் அவர் ஒர்க். நம்முடைய வேலையில் முழுமையான நிறைவு என்பது அதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now I am going to conclude. நம்முடைய பணிகளில் நிறைவு பெற 3 வழிகள் உண்டு. பயிற்சி, 2வதாக சுய ஒழுக்கம், அதோடு கூட கஷ்டப்பட்டு உழைத்தல், 3வதாக வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்துவதே நம் நோக்கமாய் இருக்க வேண்டும். அவையே நம் பணியிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் முழு நிறைவை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். கடவுள் தாமே உங்களுடைய பணிகளையும் தொழில்களையும் வியாபாரங்களையும் முழுமையாய் ஆசீர்வதித்து உங்கள் பணிஸ்தலத்திலும் உங்கள் குடும்பத்திலும் மாபெரும் மகிழ்ச்சியை எந்நாளும் நல்குவாராக. May God bless you. Thank you very much for watching. எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். அநேக இடங்களுக்கு இந்த செய்திகள் சென்றடையட்டும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். May God bless you. Thank you very much.